அன்பு நண்பர்களே, இந்த செக்ஷனில் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய பேசிக்ஸ் மிக அடிப்படையை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் அதிகமாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த டுட்டோரியல் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இந்த கோடு நம்ம ப்ரெசன்டேஷனை ஒரு சைடில் வச்சுட்டு உங்களுடைய கான்சோலை ஒரு சைடில் வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதை ரெண்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்க நீங்கள் அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக வசதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஐயோ நம்ம நல்லா வீடியோ பார்க்குறோம், நம்மளுக்கு நல்லா எல்லாம் சமைக்க தெரியும். இப்போ ஒரு சமையல் குறிப்பை பார்க்குற ஆள் என்ன நினச்சிக்குவாங்க, ஒரு பிரியாணி பார்க்குறாங்கன்னா உங்கள் பிரியாணி நல்லா சமைக்க தெரியும்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் பிரியாணி சமைக்கிறப்ப தான் கொஸ்டின் வரும், எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், அடுப்பில் சிம்மில் வைக்கணும்னா அடுப்பை கூட்டி வைக்கணுமா, இல்லை எவ்வளோ உப்பு போடணுங்கிறது. இப்போ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை மாதிரி. அப்போ நீங்கள் அதை சரிவர கற்றுக்கணுன்ட்டா நீங்கள் உங்கள் கைப்பட செஞ்சால் மட்டும்தான் உங்களால் சரியாக கற்றுக்க முடியுமே தவிர, ஒருத்தங்க வீடியோவை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பார்க்க நல்லாயிருக்கும், கை தட்டிட்டு போகலாம், நல்லா பண்ணியிருக்காங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களால் பிறகு அந்த வகை கோடை உங்களால் பார்க்காம எழுத எழுத முடியாது. ஸோ அப்போ இன்றைக்கி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறப்ப நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன கோடு பார்த்தோம்னாலும் அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஆர் ஸ்டுடியோனுடைய கான்சோலில் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, ஓகே, காப்பி பண்ணிங்க, கண்ட்ரோல்-C. மேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட்-C. இங்கே போய்க்குங்க. நீங்கள் உங்களுடைய எடிட்டர்லேயும் போட்டு ரன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய கான்சோல்லையும் வச்சு ரன் பண்ணலாம், உங்களுடைய வசதி. உங்களுக்காக வேண்டி நான் இன்னும் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ரொம்ப ஜூம் பண்ணிட்டோம் போல். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணால் இந்த கர்சர் இங்கே வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம், இல்லாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ரன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ நம்ம இது ஒரு ரன் பண்ண பாருங்களேன். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்ட்டா, ஒன்று ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி இது எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இது ஒரு பிரிண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் எங்கேயெல்லாம் எக்ஸ்பிரஷன் சொல்கிறனோ, எங்கேயெல்லாம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறனோ, அது நீங்கள் இந்த ஒரு செயல்படக்கூடிய அந்த கோடை குறிக்குது. அதுவே இப்போ இப்படி ஒரு கோடு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கோடில் பிரிண்ட் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே நான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொன்னேன்னா இந்த ஒரு லைன் மட்டும் கிடையாது, இது மொத்தமாக எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடிட் ஆகக்கூடிய ஒரு கோடு எங்கே இருக்குதோ அதை நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி போகலாம். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன அந்த ஒரு கோட்டை நம்ம இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கலாம். தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் அ மேன் கைண்ட். ஸோ ஒரு நிலாவில் கால் வச்சப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அந்த ஒரு மனுஷன் அந்த கால் வைக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு வேணுன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த ரன் பண்ண அந்த ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராமாக என்ன ஒரு சின்ன சீச்சி குழந்தை விளையாடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இப்படி தான் எல்லோரும் ப்ரோக்ராமிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரோக்ராமர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து இந்த ஸ்டெப்பில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான முதல் படி நீங்களும் எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்து நம்ம ஆக்சுவல் சின்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன? கூட்டல், கழித்தல், இல்லை பெருக்கல், இல்லை வகுத்தல், இந்த மாதிரியான நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ 2 + 3 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை 56 + 66 666, இல்லை 7000 / 20, இல்லை 48 / 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னன்னாலும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் படிச்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு சில கான்செப்ட்ஸ்கள் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். குறிப்பாக சொல்லணுன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஸ்டெப் இருக்குது, 23 × 56. சிம்பிளாக வேணும் போடுவோமே, 2 × 3 + 1 / 4. இப்போ இதில் எது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும், இது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுமா, இது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுமா, இது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் இந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எது முதல்ல நடக்கணுமோ அது இப்படி ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக விளங்கிடும். உங்களுக்கு 3 + 1 4, 4 × 2 8, 8 / 4 2. ஸோ நீங்கள் இன்னும் இதை பற்றி அதிகமாக படிக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக நீங்கள் இதில் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் போகலாம். இதெல்லாம் நீங்கள் போக நீங்கள் படிச்சுக்கலாம்.
ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம இப்போ பண்ணது. நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கணக்கு கூட்டல் கழித்தல் போடுறதுக்கு நீங்கள் எதுவுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் படிக்க எதனாலும் பண்ணிக்கவும் செய்யலாம். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு என்ன? ஃபஸ்ட் எடுத்தோன்னே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸ்லைட் மேலே போயிடுச்சு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இந்த 2ங்கிற வேல்யூவை நான் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அசைன் பண்ணணும். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜென்ரலாக நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இதை நாங்கள் பொதுவாக நான் இங்கே ஆப்ஜெக்ட்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வேரியபிள்னு சொல்லலாம், அது ஒன்று ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. நான் இதை ஆப்ஜெக்ட்னு இங்கே எல்லா இடத்துலையும் சொல்ல போகிறேன். ஸோ 2ங்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை ஏங்கிற ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது? ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு படிக்கக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் ஈக்குவல் டு சைன் வச்சோம்னா தெரியும். ஈக்குவல் டு சைன்ங்கிறது அசைன்மெண்ட்டுக்குன்னு, அது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் மோஸ்ட்லி இருக்கக்கூடியது. நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் படிக்கக்குள்ளேயே நம்ம இதுதான் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு இது, ஒய் ஈக்குவல் டு அதுன்னு படிச்சிருப்போம். ஆரில் இன்னொரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்னென்னா இந்த ஏரோ சிம்பிள் இந்த லெஸ் தென் ஆப்ரேட்டர் போட்டு ஒரு மைனஸ் கோடு போட்டுரும். ஸோ லெஸ் தென் ஆப்ரேட்டர் இந்த டேஷ் போட்டிங்கன்னா இதுவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். உதாரணத்துக்கு நம்ம செஞ்சு பார்ப்போமே. இப்போ வந்து நான் என்ன டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடுன்னு நான் கொடுக்கலாம். இல்லை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எஸ்எஃப் இஸ் ஈக்குவல் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ, கஷ்டமான ஸ்பெல்லிங்கை போச்சு, சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து நான் கொடுக்கலாம், ஏரோ சிம்பிள் வச்சும் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு கோடிங் ப்ராக்டிஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டில் இந்த ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும், இந்த கோடை படிக்கிறவங்களும் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஒரு ஃபேமஸான கோட், ஒரு ப்ரோக்ராமருடைய கோட்டு எந்த புக்கில் இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. த கோட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் யூ ரைட் இஸ் நாட் ஃபார் computer to read, it is for someone else to read, or not for you to read, it's for someone else to read. நீங்கள் எழுதக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறதுக்காக வேண்டியோ இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டர் படிக்க வேண்டியதுக்காண்டியோ கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரு டீமாக தான் ஆளாக்க போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய அந்த கோடு யாரோ ஒருத்தங்க, உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க படிக்கிறதுக்காக வேண்டி எழுத கோடு. அப்போ அவங்க படித்த உடனே நம்ம பார்த்து காரி தப்பக்கூடாது, அந்த கோடை விளங்கக்கூடிய அளவுக்கு நம்ம எழுதக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அதனால் ஒரு சில கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த இதில் ஒரு ஸ்டாண்டர்டு தான். நீங்கள் எந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் முழுக்க யூஸ் பண்ணுங்கள். அந்த கோட் ஸ்னிப்பெட்டில் ஸ்கிரிப்டில் மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம், நான் இங்கே என்னுடைய இந்த எக்ஸ்பிரஷனை இந்த ப்ராக்கெட்டில் நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷனை நான் தனியாக ரன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம போயிட்டு ரன் பண்ணுவோமே, ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சு, சரியா? அதுவே இந்த எக்ஸ்பிரஷனை நான் இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத நம்ம இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு பார்ப்போம். இது ஃபஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆனால் அந்த 5ங்கிறது பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இம்ப்ளிசிட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளிசிட் பிரிண்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனை இந்த ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது இம்ப்ளிசிட்டாக உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்வோக் பண்ணுது, கால் பண்ணுதுன்னு சொல்லுவோம், சரியா? அப்போ நம்ம சில டைம் சொல்லுவோம்ல, நான் மிஸ்ருக்கால் கொடுத்தேன்டா இது அர்த்தம், 2 மிஸ்ருக்கால் கொடுத்தேன்டா இது அர்த்தம் அப்படிங்கிறது. இது வந்து இம்ப்ளிசிட்டாக நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் வைக்கிறீங்க. அதே போல் தான் இந்த ப்ராக்கெட்டை வந்து இம்ப்ளிசிட் பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து இன்வோக் பண்ணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு இந்த நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்போயாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க, உங்களுக்கு டபுள் வேலை பார்க்க வேணாம், எனக்கு வந்து y ஈக்குவல் டு 5 அப்படி y ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்ட்டு நான் இங்கேயும் போய் பார்க்கலாம், ஆனால் அதுவே எனக்கு இங்கேயே வரணும்னா அதுக்கு நான் பெட்டராக என்ன பண்ணலாம், z ஈக்குவல் டு y இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டேன்னா, சாரி y இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டேன்னா உங்களுக்கு 125 இங்கேயே எனக்கு டேரெக்டாக ரிசல்ட் வந்துடும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு விஷயம், ஸோ இந்த இம்ப்ளிசிட் பிரிண்ட்டுங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஆரில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை எப்படி நீங்கள் இந்த சைடு யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த சைடு யூஸ் பண்ணலாம். அது அதிகமாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு, பட் இருந்தாலும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பண்ணணுன்னா நம்ம இன்னொரு அப்ரிவேஷன் பார்க்கலாமே. என்ன அப்ரிவேஷன்? நம்ம ஐஎன்டி அப்படின்னா இந்தியான்னு வச்சுங்களேன்.
இப்போ நம்ம ஒன்று நீங்கள் ஐஎன்டின்னு போட்டு இப்படியும் இந்தியான்னு கொடுக்கலாம், இல்லை அதுவே இந்தியா அப்படின்னு போட்டு இப்படி போட்டு மை கண்ட்ரி அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் ஐஎன்டிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்லையும் மை கண்ட்ரிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஏரோ ஆப்ரேட்டரை ரைட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு வகையில் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே வகையில் யூஸ் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எழுதுகிற கோடு மற்றவங்க படிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க படித்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, படித்து விளங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன், இப்போ நம்ம ஆர்னுடைய ஆப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வேரியபிள்னு எதை சொல்கிறோமோ அதை நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ என்டிட்டிஸ் எந்தெந்த இந்த ஆறுங்கிற லாங்குவேஜ் எந்தெந்த மாதிரியான இந்த என்டிட்டிஸ்லாம் ஆப்ரேட் ஆகுமோ இது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வேல்யூ அசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ இதுவே ஒரு எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறப்ப ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே இங்கே எக்ஸ் இருக்குதா, ஸோ நம்ம ஏபிசின்னு வச்சுக்குவோம், ஏபிசிங்கிறது இருக்குதா கிடையாது. அதே போல் நான் இங்கே வந்து இப்போ 244ன்னு வச்சுக்கிறேன், இங்கே இருக்குதா கிடையாது. அதுவே இப்போ நான் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 244 போட்டேன்னா ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 204. இப்போ இது ஒரு நியூமரிக் ஆப்ஜெக்டாக மாறிடுது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டுங்கிறது. இந்த ஆப்ஜெக்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக ஒன்று ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன, சும்மா டைப் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எடிட்டரில் ஆர் ஸ்டுடியோவில் நீங்கள் எல்லாத்தையும் முழுசாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நான் இப்போ மீடியன் அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு வச்சுங்களேன், எம்இடி அப்படின்னு அடித்து நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாலும் மீடியன் எம்இடிக்கு அடுத்து என்னென்ன வருதோ அது காட்டும். உதாரணத்துக்கு நான் ஒரு சார்ட் வரையணும்னு வச்சுங்களேன், பிளாட் போடணும் அப்படின்னா பிஎல்ஓ அப்படின்னு அடித்து நான் வெயிட் பண்ணலாம், அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் காட்டும். ஹிஸ்டோகிராம் வரையணும்னு ஆசைப்பட்றேன், ஹெச்ஐஎஸ் அப்படின்னு அடித்து நான் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வெயிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ லெட்ஸ் போயிட்டு டைப் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டைப் ஆஃப் இந்த ஏபிசி நீங்கள் போட்டிங்கன்னா இதை ரன் பண்ணிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு டபுள்னு கொடுக்குது. அப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏபிசிக்குள்ளே, இந்த ஏபிசிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஏபிசிக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது ஒரு டபுள்னா நம்பரை வந்து ரெண்டு வகையாக குறிப்பிடுவாங்க. நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம், இன்டீஜர் டபுள்னு. இதில் டபுள் அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. சரிங்களா? அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னு உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. நம்ம இந்த ஆப்ஜெக்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி சில டைம் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் இது கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப், டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி டைப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை வச்சு இதை குறிப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக என்னென்ன ஆப்ஜெக்ட் டைப்ஸ் இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.